Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 5th day of series 23ல இருக்கோம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸுமே அப்பர் ஆர்ம் ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ். முடிஞ்ச வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே கூட பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்லாப் இருக்கணும் உங்களுக்கு, அவ்வளோதான். அதை பிடிச்சின்னு பண்றதுக்கு ஹைட் அதிகமாக இருந்தால் கீழே ஒரு ஸ்டூல் வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது பண்றதுனால நம்ம கையில வெயிட் ஃபுல்லா பாடி வெயிட்டை இறக்க ட்ரை பண்றோம். இது கைக்கு மட்டும் நல்லதா இருக்க போறதுல ஃபுல் பாடிக்கே நல்லதா இருக்கும். அது நான் பெனிஃபிட் சொல்லும் போது சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் அதை பத்திலாம் பேசலாம். ஸ்டே டியூன்ட். பாருங்க, இது பண்றதுக்கு நமக்கு ஒரு ஸ்லாப் இந்த மாதிரி வேணும். இதை பிடிச்சிருந்தா நம்ம ஃபுல் பாடி வெயிட்டை தொங்க விட போறோம். இது வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம், வெளியிலையும் பண்ணலாம். உங்களுக்கு எங்க இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கும் நல்ல ஹைட்ல, அங்க கை பிடிச்சுன்னு தொங்குற மாதிரி, அப்போ நம்ம வெயிட் ஃபுல்லா இந்த கையில இறங்கும் இல்லையா, அப்போ இங்க இருக்கிற மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இங்க ஃபேட் எல்லாம் குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. ஹைட் அதிகமாக இருந்தால் ஒரு ஸ்டூல் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இது ஹைட் அதிகமாக இருக்குங்கிறதால ஒரு ஸ்டூல் வச்சிருக்கேன். பாருங்க, முதல்ல எடுத்தவனையுமே நிறைய நேரம்லாம் தொங்க முடியாது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டு நின்று உடனே இறங்கிடுவோம். அதை கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் நிற்க முடியும். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைம் அதிகப்படுத்திட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபர்மாக இங்கே கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் பாடி வெயிட்டை லைட்டாக கீழே விட்டுருங்க. ஸ்டூல் கீழே பிடிச்சிட்டே தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா காலை நல்லா தூக்கிடுங்க. அவ்வளோதான். ஸோ இது மட்டும் ட்ரை பண்ணுங்க. காலை ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் தூக்கிட்டு திருப்பி கீழே வந்துடுங்க. ஓகே, ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க, கஷ்டமாக இருக்குன்னு. அடுத்தடுத்த தடவை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை ட்ரை பண்ணுங்க. பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைமோட செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வலி இருக்கும் போது கை எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுவோம். இப்போ எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கவுண்ட்ஸ் தான் வந்திருக்கும். இது மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பாக எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நிற்க போகிறோம். இதெல்லாம் எனக்கு சரி வராது, கஷ்டம், எனக்கு தொங்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறவங்க மேலேருந்து கீழே தொங்குறதுக்கு பதிலாக உடம்பு வெயிட்டை பார்த்தீங்கன்னா கையில் இறக்கணும்னா கீழேந்து கூட பண்ணலாம். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கையை தரையில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காலை மேலே எடுத்துட்டு கீழே வந்துடலாம். பாருங்க, ஃபுல் பாடி வெயிட்டை தரையில் இறக்கிட்டு உங்களால் எவ்வளோ நேரம் இப்படி நிற்க முடியுமோ நில்லுங்க. வெயிட் ஃபுல்லாக கையில் இறங்கும். அதுக்கப்புறம் நிதானமாக கீழே இறங்கிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதால பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நான் பர்டிகுலராக இது கை இலக்கி வைக்கிறதுக்கான எக்ஸசைஸில் ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் பாடி வெயிட்டையும் நம்ம கையால் தான் தாங்கிட்டு ஃபுல்லாக தொங்க போகிறோம். இல்லை கவுந்து நிற்கும் போது கையில் தான் வெயிட்டை ஃபுல்லாக இறக்க போகிறோம். அப்படி பண்ணும்போது இங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இங்கே இருக்கிற மசில்ஸை பலப்படுத்த முடியும். பலப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத கொழுப்பு சுற்றி இருக்கிறதெல்லாம் இறங்க ஆரம்பிக்கும். இந்த பெனிஃபிட்டோடு இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸசைஸ் தொங்கிட்டு பண்ணும் போதோ இல்லை ஃபுல் பாடி வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம செவுத்தில் பேலன்ஸ் பண்ணி இறங்கும் போது கோர் இந்த பகுதியில் இருக்கிற மசில்ஸையும் ஸ்ட்ரென்த்
ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற ஃபேட்டும் குறையும். அது தவிர்த்து மெயின் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைனல் கார்டு இந்த மாதிரி தொங்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்பைனல் கார்டை நல்லா விரிச்சு விட முடியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து பண்ணுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே கம்ப்ரெஷனில் இருக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு முதுகு வலிலாம் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தொங்குற மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணும்போது முதுகில் இருக்கிற அந்த ஸ்பைனல் கார்டை நல்லா நீட்டி வைக்க முடியும். பெயின்லேருந்து நல்ல ரிலீஃப் இருக்கும். நல்ல ஒரு டீகம்ப்ரெஷன் தெரப்பி மாதிரி இது அமையும் சொல்கிறாங்க. இது மாதிரி எக்ஸசைஸ் கஷ்டமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டெப்ஸில் நீங்கள் பழகிட்டீங்கன்னா நாளடைவில் ஈஸியாக ஆகிடும். பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி வலிலாம் இல்லாமல் இருக்கும். இங்கே இருக்கிற ஃபேட்டை குறைக்க முடியும். கோரியும் நல்லா டைட்டன் பண்ணி இங்கே இருக்கிற ஃபேட் எல்லாமும் இறக்க முடியும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதால நம்மளோட கோஆர்டினேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனெலாம் அதிகப்படுத்தும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ரொட்டீனாக பண்ண ஆரம்பிக்கணும். நாளைக்கு இந்த சீரீஸோட ரேப் அப் டேன்றதால இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.